பிக் பாஸ் வீட்டில் நேற்று சௌந்தர்யா ஒரு குழம்பு வச்சுருப்பாங்க. அந்த குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் வாரம் ஒரு கேள்வி கேட்பாங்க ஆடியன்ஸ் கிட்ட. இந்த வாரம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் யாராவது ஒருத்தர் சமையல் பண்ணி தரணும், அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லோரும் வந்து சௌந்தர்யான்னு ஓட் பண்ணியிருக்காங்க. அவங்க அவ்வளோவா சமைச்சதில்லை போல். இது ரொம்ப கொஞ்சம் யோசித்து அப்புறம் ஏதோ ஒரு குழம்பு பண்ணணும்னு நினச்சி புளி குழம்பு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது புளி குழம்பு, புளி சளி குழம்பெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. அவங்க வந்து ஒரு சில அளவு கூட்டி ஒரு சில அளவு குறைச்சும் சேர்த்துருக்காங்க. அது மட்டும்தான் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது பார்க்கும்போது ஓகேவாக தான் தெரியுது. அது ஒரு சிலதை மட்டும் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான ஒரு புளி குழம்பு நேற்று அவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். அந்த குழம்பு நம்ம கரெக்டான வேலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நான் ஒரு ஆன்லைன் கிச்சன் ரன் பண்ணிகிட்ருக்கேன்னு. என்னோடய கிச்சனில் இந்த குழம்பு நல்லா போகும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் 4 லிட்டர் அந்த அளவுக்கு போகும். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 150 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கடுகு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயமும் போட்டிருக்கேன். 2 கை நிறைய சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துருக்கேன் நான். சௌந்தர்யா வந்து சின்ன வெங்காயமே போடலை. அவங்க வந்து பெரிய வெங்காயம் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 கை நிறைய வெங்காயம் போட்டேன்ல, அதே மாதிரி 2 கை நிறைய நான் பூண்டும் சேர்த்துருக்கேன். அவங்க பூண்டு சேர்க்கல போல். பூண்டெல்லாம் சேர்த்துருந்தாங்கன்னா, சின்ன வெங்காயம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதில் புளிப்பு மட்டும்தான் அதிகம்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இந்த குழம்புக்கு ருசியே அதுதான் கொடுக்கும். இதெல்லாம் எண்ணெயில் வதங்கணும். எண்ணெயில் வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த குழம்புக்கு மட்டும் கஸ்டமர் அதிகமாகிட்டே போகிறாங்க. நான் ஒரு நாளைக்கு மீதியெல்லாம் அதிகமாக சமைக்கிறனோ இல்லையோ, இந்த குழம்பு மட்டும் நான் ரொம்ப அதிகமாக சமைப்பேன். எனக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுலேருந்து ஆர்டர். நான் போட்ட இந்த பூண்டுக்கும் இந்த வெங்காயத்துக்கும் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து அந்த வீட்டில் பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் இருக்க அத்தனை ஹவுஸ்மேட்ஸ்க்கும் அவங்க எவ்வளோ குவான்டிட்டி சமைச்சாங்களோ அதே குவான்டிட்டி தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இந்த அளவெல்லாம் அவங்க போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இருந்தாலும் அவங்க சமைக்க தெரியாதவங்க சமைச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ 4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து எவ்வளோ இருக்கும் அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூனில் வந்து 25 கிராம் இல்லைனா 30 கிராம் அளவு மிளகாத்தூள் வரும். ஒரு சமயம் நம்ம கூட எடுப்போம், ஒரு சமயம் குறைவாக எடுப்போம் இல்லையா, அதை பொறுத்து இருக்க அளவு. அதனால் 4 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு. இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களே, அவ்வளோ அளவுக்கு வந்து 4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் தான் சரியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு எண்ணெயிலே 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் புளி ஊற்றணும். இதுதான் கரெக்டான வே. இப்படி பண்ணால் தான் புளிக்குழம்பு ரொம்ப நல்லா வரும். புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ். நீங்கள் இந்த ஸ்டேஜில் காய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். காய் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாம் இப்போ பண்ண போகிற அளவுக்கு நான் 100 கிராம் அளவு புளி எடுத்திருக்கேன். சௌந்தர்யா வந்து கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துட்டாங்க போல். ஏன்னா எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க புளி அதிகமாக இருக்குன்னு. புளி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அதில் ஒரு ட்ரிக் தெரியல. அது என்ன ட்ரிக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி புளிப்பு அதிகமானால் ஒரு சில ட்ரிக் ஃபாலோ பண்ணோன்னா அந்த புளிப்பு நமக்கு அதிகமாக தெரியாது. அதை வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்க இப்போ தான் சமைக்கிறாங்க போல். புதுசாக சமைக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியல. இப்போ புளியை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இதில் இப்போ 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து 15 இல்லை 20 பேர் அந்த அளவு சாப்பிடலாம். இதை வந்து அவங்க கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துட்டாங்க. தண்ணியானால் ரொம்ப நல்லா கொதிக்க விடலை. ஓரளவுக்கு கொதித்ததும் எடுத்துட்டாங்க. ஆனால் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ஓரளவு கொதித்ததும் எடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். நமக்கு ஒரு சில டைம் குழம்பு மீதி ஆகிடும், நம்ம எடுத்துலாம் வைப்போம். அப்போ வந்து இந்த குழம்பு நான் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா கெட்டே போகாது. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேஜில் தான் குழம்பு வந்து அவங்க எடுத்துட்டாங்க போல். பார்க்க இதே மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருந்தா புளிப்பு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். இந்த புளிப்பை வந்து கம்மி பண்ணணும். அவங்களுக்கு வந்து அது தெரியல போல். ஏன்னா அவங்க புதுசாக சமைக்கிறாங்க இல்லையா,
ஹவுஸ்மேட்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். இருந்தால் யாராவது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் இந்த ஐடியா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் நல்லா சமைக்கிறவங்களும் இருக்காங்க. 1 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் போடுறதுனால 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று புளிப்பு வந்து குறைஞ்சிடும், இன்னொன்று வெல்லம் போடுறதுனால ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவு வறுத்து பவுடர் பண்ண வெந்தய பொடி போடணும். இது போட்டிங்கன்னா குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணக்கும். அக்கம் பக்கம் வரைக்கும் இந்த ஸ்மெல் போகும். டேஸ்ட்டும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 வீக் ஆனாலும் கெட்டே போகாது. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.